ஆலும் வேலும் பல்லுக்குறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி. இந்த ஆலமர குச்சியில் நம்ம பல்லு விளக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு உறுதியாக இருக்கும் அந்த பற்கள். ஆலமர விழுதை பிடிச்சி நம்ம ஊஞ்சல் ஆடினதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆலமரங்கள் இல்லாத கிராமங்களே கிடையாது. நம் முன்னோர்கள் ஆலமரங்களை நட்டு வச்சாங்க. அந்த ஆலமரங்கள் 3 இடங்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த வெளியூருக்கு போகிறவங்களாம் அந்த மரத்து நிழல்ல இளைப்பாறிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே ஆலமரம் நட்டு வச்சாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆலமரத்தில் பழுக்கக்கூடிய பழங்கள் ரொம்பவும் மருத்துவ குணம் நிறைந்தது. அந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்கும். மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது தான் அந்த ஆலம்பழம். இந்த பழத்தை சாப்பிடலாம். ஆலம்பட்டையை எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு புண்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக கட்டுனாலே அந்த புண்கள் சீக்கிரம் ஆறிடும். ஆலமரத்தோட இலையை பறிச்சுட்டு தண்ணியில் போட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியை நம்ம வாய் கொப்பளிச்சோம்னா புண்கள் இருந்தால் சீக்கிரம் ஆறிடும். நம்ம வாயில் துர்நாற்றம் வரும் பாருங்க, ஒரு மாதிரி ஸ்மெல், அந்த ஸ்மெல் இருக்காது. ஆலம்பழம் வெயில் காலத்தில் தான் நிறைய பழுக்கும். அதுக்கான சீசனே வெயில் காலம்தான். இப்போ பார்த்திங்கன்னா மரத்தில் நிறைய பழங்கள் கட்டி கட்டியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.